கணவனுக்கு ஆப்போசிட் மனைவி. தப்பு. மக்கும் குப்பை. சரிதானே? சரிதான். இது சரின்னு சொன்ன முதல் தமிழர் நீங்க தான். தப்புங்க. மண்டபம் இது சரியானு பாருங்க. மூணு அழுத்தி சொல்ற மாதிரி. அழுத்தி சொல்ல மண்டபம் அப்படியா? தமிழர் தானே? சரியா இல்ல? லாங்குவேஜ் வந்து யாரும் ஓன் பண்ணிக்க முடியாது. நான் இங்க பிறந்தேன், இங்க வளர்ந்ததுனால தமிழ் என்னோடது கிடையாது. மக்கும் குப்பை. சரிதானே? சரிதான். இது சரின்னு சொன்ன முதல் தமிழர் நீங்க தான். தப்புங்க. தப்பும். ஏன் அப்படின்னா மக்கும் குப்பைன்னு வரக்கூடாது. இட்டு போடணும். மக்கும் குப்பை. மட்டும் மக்கும் மக்கும்னா மக்குதல். ஓகே ஓகே. மக்குன்னு போட்டினா நீ மக்கு நான் மக்கு போட மக்கு பேல. ஓகே ஓகே. ஒன்னும் தெரியாத வேலை அப்படிங்கிற பொருளை குறிக்கும். இங்க மக்குதல் அப்படின்னா கரைந்து போகுதல், மண்ணுக்குள்ள மண்ணோட மண்ணா செல்லுதல். ஓகே ஓகே. அப்ப இன்னு வந்தா இட்டு வரும்னு சொன்னோம், இன்னு வந்தா டா வரும்னு சொன்னோம், மூணு சொல்லி இன்னு வந்தா டா வரும். அப்ப மண் கூட்டல் கும் மட்கும், மண்ணுக்குள்ள அமுங்கும். ஓகே ஓகே. மண்ணோடு மண்ணா உள்ள போகும். அப்ப மட்கும் அப்படி வரும், மக்கும்னு வரக்கூடாது. ஓகே. அப்ப மட்கும் குப்பை, குப்பை, மட்கா குப்பை. மக்கா குப்பை. மண்ணுக்குள்ள மட்காத குப்பை, ஓகே. மண்ணுக்குள்ள மட்கும் குப்பை. ஓகே ஓகே ஓகே. அப்ப மக்கும்ங்கிற விதத்துல வரக்கூடாது. ஓகே. சரிங்களா? தெரிஞ்சுக்கிட்டீங்களா? புரியுதுங்க புரியுது. சரிங்களா? இப்ப மக்கும் குப்பை என்பது வேறு, மட்கும் குப்பை என்பது வேறு. மட்கும் குப்பை என்பது இட்டு கூயும் மட்கும் குப்பை. ஓகே. சரிங்களா? நன்றி. நன்றிங்க. நன்றி. வாழ்த்துக்கள். வணக்கம். வணக்கம். இப்ப வாழ்த்துக்கள் போடுறோம்ல, வாழ் இத் து இக் க இல், வாழ்த்துக்கள் போடுறோம்ல, இது சரியா? இங்க ஏதாவது தவறு இருக்கா? இல்லையா? இங்க இட்டு வரக்கூடாது. ஏன் தெரியுமா வரக்கூடாது? இங்க கல்லுன்னு முடிஞ்சிருக்கு பாரு. கல்லுன்னு முடிஞ்சிருக்கா? இங்க கல்லுன்னு முடிஞ்சிருந்தா அது பார்த்து ஒட்டல் வரக்கூடாது. இப்போ வாழ்த்து கூட்டல்கள் வாழ்த்துகள் இக்கு வரக்கூடாது. எழுத்து கூட்டல்கள் எழுத்துகள் இக்கு வரக்கூடாது. இப்ப பூ கூட்டல்கள் என்ன வரும்? இங்கிட்டு வாங்க, இப்படி வாங்க, இங்கிட்டு வாங்க. பூ கூட்டல்கள் என்ன வரும்? பூக்கள். பூ கூட்டல்கள் பூக்கள். பூக்கள். ஏன் இங்க இக்கு வருது? ஒரே எழுத்து இருக்கிறது. அருமை அருமை. ஒரு எழுத்து வந்திருக்கா? ஒரு எழுத்துக்கு இது தமிழ்ல ஒரு இலக்கணம் இருக்கு, சொல்லவா? சொல்லுங்க. பூங்கிறது என்ன இருக்கும்? ஓரெழுத்து ஒரு மொழி. ஓரெழுத்து ஒரு மொழி. பூங்கிறது என்னது? பூங்கிறதுக்கு இன்னொரு பேர் என்ன? பூ. பூனா என்னது? ஃப்ளவர். அதே அப்பா, அருமை. ஆங்கிலமா அழகா பேசுறீங்க. வெரி குட். பூங்கிறது என்னது? ஃப்ளவர். பூக்கு இன்னொரு பேர் என்ன? மலர். பூனா மலர்னு சொல்றோம்ல, அப்ப ரெண்டு மொழியா வருதா? பூனால் மலரை குறிக்குதா? அப்ப ஓர் எழுத்து ஒரு மொழியாக வருதா? ஓர் எழுத்து தான் ஒரு மொழியா வருது. இப்ப தீங்கிறோம். தீங்கிறது ஓர் எழுத்து ஒரு மொழி. அப்ப தீ கூட்டல்கள் தீக்கள். அருமை. தீ கூட்டல்கள் இருக்கல். இப்ப தீ கூட்டல் குச்சி என்ன வருது? தீக்குச்சி. தீக்குச்சி எதுக்கு பயன்படும்? பத்த வைக்க பயன்படுமா? சரி. அப்ப தீ கூட்டல் குச்சி, தீக்குச்சி சொல்றோம்ல, அப்ப தீ என்பது ஓரெழுத்து ஒரு மொழி. ஓரெழுத்து ஒரு மொழியை தொடர்ந்து குச்சி என்ற பெயர் சொல் வருகின்ற பொழுது இதற்கு இனமான ஒற்றெழுத்து. அப்ப இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, பூக்கூட்டல்கள் பூக்கள் சொல்றோம்ல. இப்ப பாருங்க, உங்களுக்கு ஒரு எளிமையான ஒரு விளக்கம் சொல்லிடுறேன். இப்ப பூக்கூட்டல் கல் என்ன சொன்னோம்? பூக்கள். பூக்கள். பூக்கூட்டல் தளிர் என்ன சொன்னோம்? பூக்கூட்டல் தளிர். சரி, அப்படியே இருக்கட்டும். பூக்கூட்டல் சோலை பூஞ்சோலை. வெரி குட். பூக்கூட்டல் சோலை பூஞ்சோலை. பூக்கூட்டல் தளிர் பூத்தளிர், பூக்கூட்டல் சோலை பூஞ்சோலை. க ச த ப என்று சொல்லக்கூடிய 4 எழுத்துக்கள் இருக்கா? இப்ப பூக்கூட்டல்களுக்கு கா வந்துருச்சா? கா வந்துருச்சு பூக்கூட்டல்களுக்கு. இப்ப இந்து போறோம். பூக்கூட்டல் தளிர் தாக்கு இனமான எழுத்து தெரியுமா? தாக்கு இனமான எழுத்து என்ன எழுத்து? இந்து. வெரி குட்ரா. பூந்தளிர். அப்ப
இச்சுக்கு இனமான எழுத்து இஞ்சு. ஒரு விஷயம் சொல்லுவா, சொல்ல வேணாமா? சொல்ல வேணாமா? இப்ப இங்கு வந்தா என்ன வரும்? காதான் வரும். இக்கு இங்கு. இஞ்சு வந்தா என்ன வரும்? சாதம் வரும். இக்கு இங்கு இச்சு இஞ்சு. இன்னு வந்தா டாதான் வரும். புரியுதுங்களா? இன்னு வந்தா டாதான் வரும். இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு. இந்து வந்தா தாதான் வரும். இந்து வந்தா தாதான் வரும். இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து. இம்மு இம்மு வந்தா பாதே வரும். இது எடுத்துக்காட்டு சொல்லுவோமா? எடுத்துக்காட்டு சொல்லுவோமா? இதே மாதிரி தான் இங்கே வரப்போகுது. இப்போ பூக்கூட்டல் தளிர் பூந்தளிர் சொல்லுவோம்னா, தா வந்தா என்ன வரும்? இந்த வந்துருச்சா? அப்ப இதற்கு இனமான எழுத்து. அப்ப இங்கு வந்தா சிங்கம் போடுறோம், மஞ்சள்னு போடுறோம், கண்டம்னு போடுறோம், பந்தம்னு போடுறோம், பம்பரம்னு போடுறோம். அப்ப எம்மு வந்தா பா வரும், இந்து வந்தா தா வரும், இன்னு வந்தா டா வரும், இஞ்சு வந்தா சா வரும், இங்கு வந்தா கா வரும். இப்ப பாருங்க, பூக்கூட்டல் சோலை பூஞ்சோலை, இந்த சா வந்துருக்கா? அப்ப இச்சு வந்தா இஞ்சு வருது, சகர வரிசை. அப்ப சா வந்தா இஞ்சு வரணும். இப்ப பூக்கூட்டல் சோலை பூஞ்சோலை, பூக்கூட்டல் தளிர் பூந்தளிர், பூக்கூட்டல் பூக்கள் பூக்கள். இங்க இருந்து கா வந்துருச்சு, தா வந்துருச்சு, சா வந்துருச்சு. இப்ப பா வரப்போகுது. இப்போ பூக்கூட்டல் தோட்டம் பூந்தோட்டம். ஏன்? அப்ப சகர வரிசை வந்தா அதுக்கு இனமான ஒற்று வரும். இப்ப இந்து வரும். இதை இன எழுத்துக்கிறோம், ஃப்ரெண்ட்ஸ் லெட்டர்னு சொல்லுவாங்க. நன்றிகள். சரியா? சரியா? நன்றின்னு சொன்னாலே போதுமானது. நன்றிகள் சொல்ல தேவையில்லை. அப்ப கல்வி வராது. நன்றிகள், நன்றி, அவ்வளவுதான். நன்றிகள் சொல்லக்கூடாது. வணக்கங்கள் சொல்றாங்கல்ல, வணக்கங்கள். சரியா? சரியா? வணக்கம், அவ்வளவுதான். வணக்கம் மட்டும்தான் சொல்லணும். வணக்கம், அவ்வளவுதான். வணக்கங்கள் சொல்லக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்களே, காலை வணக்கம், மதிய வணக்கம், இரவு வணக்கம் சொல்லுவாங்க, சொல்லக்கூடாது. வணக்கம் என்றால் எல்லா காலங்களுக்கும் பொதுவான ஒரு சொல் அது. இப்ப வணக்கம் குருகன்னு சொல்றோம். வணங்கு கூட்டல் அம், வணங்கு கூட்டல் அம். அம்முங்கிறது விகுதி. வணங்குது வணங்குதல். வணங்கு கூட்டல் அம்முதான் வணக்கம்னு ஆயிருக்கு. வணங்குதல் வணங்கக்கூடிய தன்மை அவருக்கு உண்டு. இப்ப வணங்கு கூட்டல் அம், வணக்கம். மண்டபம், இது சரியான்னு பாருங்க. மண்டபம். நீங்க சொன்னது சரி, இது தப்புன்னு சொன்னீங்க இல்ல? ஏன் சொன்னீங்க? மூணு சொல்லி ஏன் வரணும்? அழுத்தி சொல்றேன். அழுத்தி சொல்ற மாதிரி. அழுத்தி சொல்ல மண்டபம் அப்படியா? இல்ல இல்ல, நீதானே சொன்ன அழுத்தி சொல்ல சொன்னிய. மண்டபம் இங்க வரலையே. அப்ப மண்ணுங்கிறது மூணு சுழி என்ன வருதுல. மண்ணால் ஏற்படுத்தப்படக்கூடிய மண்டபம், மண்ணால் கட்டக்கூடிய மண்டபம். மண்ணால் கட்டக்கூடிய இதுல இருக்கு, அதுக்கப்புறம் மண்டபம் சொல்றோம். மண்ணின் மூலமாக ஏற்படுத்தப்பட்டது. இப்ப மண்டபம் இருக்கு, இந்த இன்னி ஏன் போடக்கூடாது? மூணு சுழின்னு ஏன் வரணும்? டா இருக்குல்ல, டா எங்கெங்கெல்லாம் வருதோ அதுக்கு முன்னால மூணு சுழின்னு தான் வரணும். மண்டபம், இண்டபம், மண்டபம். இப்ப இன்னொரு விஷயம் சொல்லவா? இப்ப க இன்று, சரியா? ஏன் வரணும்? டா இல்ல. அப்ப இங்க என்ன எழுத்து இருக்குது? மூணு சுழின்னு வந்தா என்ன வரணும்? டா தானே வரணும். அங்க ரூ வந்திருக்கு. இப்போ ரூ வந்தா இங்க என்ன வரும்? ரெண்டு சுழி. அப்ப ரெண்டு சுழி இன்னும் வந்தா ரூதான் வரும். மூணு சுழி இன்னும் வந்தா டாதான் வரும். இப்ப மூன்று சுழி இன்னும் வந்தா மூன்று சுழி நாதான் வரும். ரெண்டு சுழி இன்னும் வந்தா ரெண்டு சுழி நாதான் வரும். தெரிஞ்சுக்கலாமா? சரி. தமிழ் வாழ்க, தமிழ் வளர்க. சரிங்களா? நன்றி. 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 நன்றிப்பா. சதை தசை எதுங்கய்யா சரியானது? இது சதை தசை. இது வந்து இலக்கண போலிமா. இது வந்து இலக்கண போலின்னு சொல்லுவாங்க.
இலக்கண போலின்னு சொல்றோம். சதை என்றாலும் தசை என்றாலும் ஒரே பொருளை குறிக்கக்கூடிய ஒன்று தான். இந்த வந்து தா வந்து இங்க மாறி இருக்கு, அவ்வளவுதான். அப்ப இரண்டுமே ஒரே சொல்ல குறிக்கக்கூடியது, அது இலக்கண போலியாக வரக்கூடியது. இப்ப இல்முன் அப்படிங்கிறது அத முன்றில் சொல்லுவாங்க, இது இலக்கண போலியாக வரக்கூடியது. பொருள் ஒண்ணுதான், பொருள் ஒண்ணுதான். சொல்றது போறதுனால சொல்றது ஆமா, சொல்றதுனால இது இலக்கண போலின்னு சொல்றோம். சிறப்புங்க. இந்த இலக்கணத்துக்கு இந்த சதைங்கிறது தசைன்னு வந்துருது, இது டூப்ளிகேட் சொல்றோம். போலினா டூப்ளிகேட். அப்ப அது வந்து இதுக்கு பதிலா இது சொல்லிட்டோம் அப்படின்னு. இது இலக்கணத்துக்கு டூப்ளிகேட் போலியாக அமைந்திருக்கு. சிறப்பு. இலக்கண போலி. சிறப்பு. நன்றிங்க. கணவன்னா என்ன அர்த்தம்? அவர் கணவன் சொன்னீங்கல்ல, கணவன்னா யாரு? கணவன்னா என்ன அர்த்தம்? எல்லா அர்த்தம்னா என்ன சொல்றது? எல்லா அர்த்தம் சொல்றதா? இல்ல கணவன் சொன்னீங்க. இன்னொரு அப்பாவுக்கு சமம். ஓ, இப்ப கணவன் வந்து இன்னொரு அப்பாவுக்கு சமம். அப்போ உங்க அப்பா எப்படி உங்களை பாதுகாக்கிறவரோ அதே மாதிரி இவர் உங்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கு தாமா கண் அவன். சரிங்களா? கண்ணுக்கு இமையா இருக்கிறது எது? இமை. கண்ணுக்கு பாதுகாப்பு எது? இமை. உங்களுக்கு பாதுகாப்பு யாரு? அப்ப கண்ணை போன்று காக்கக்கூடியவன் கண் கூட்டல் அவன் கணவன். இவர் யாரு உங்களுக்கு? ஒய்ஃபுக்கு தமிழ் என்ன? பொண்டாட்டி. ஆட்ரா, பொண்டாட்டின்னு சொல்லிட்டாரு. பொண்டாட்டி அப்படின்ட்டாரு. இந்த பொண்டாட்டின்னு சொன்னீங்கல்ல, பொண்டாட்டிக்கு என்ன வருமா? பெண் கூட்டல் ஆட்டி. பெண் கூட்டல் ஆட்டி, பெண்மை கூட்டல் ஆட்டி. பெண்மை கூட்டல் ஆட்டிதான் பொண்டாட்டின்னு வந்தது. பெண்மையை ஆளக்கூடியவள் பெண்டாட்டி அப்படின்னு. சரிங்களா? நீ ஒய்ஃபுன்னு சொன்னீங்க, அப்புறம் பொண்டாட்டின்னு சொன்னீங்க, அப்புறம் பெண்டாட்டி. பொண்டாட்டின்னு சொல்லக்கூடாது, எப்படி சொல்லணும்? பெண்டாட்டின்னு சொல்லணும். பெண்டாட்டி. இப்ப மணவாளன் யாரு? இவர் தான். யாரு? உங்களை தொட்டு தாலி கட்டினார்ல, அவர் தான் மணவாளன். அவர் எப்படி உங்களை கூப்பிடுவாரு? மணவாட்டின்னு கூப்பிடுவாரு. மணவாளனுக்கு ஆப்போசிட்டு மணவாட்டி அப்படிங்கிறது. மணவாட்டி அப்படிங்கிறது. கணவனுக்கு ஆப்போசிட்டு மனைவி. தப்புமா. கணவனுக்கு ஆப்போசிட் யாரு? கணவனுக்கு எதிர்ச்சொல் கனவியில வரணும். இங்க மனைவியில வந்திருக்கு. இப்ப கணவன் என்பதற்கு மனைவி பெண்பால் பெயர் கிடையாது, மனைவி என்பதற்கு ஆண்பால் பெயர் கிடையாது. சரிங்களா? தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆட்டோகிராஃப்ல ஒரு படம் வந்துச்சுல, அதுல விஜய் எழுதிக்கால ஒரு பாட்டு, ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு பூக்களுமே இருக்குல்ல, ஒவ்வொரு பூக்களுமே அப்படின்னு இருக்கா? இந்த ஒவ்வொரு பூக்களுமேங்கிறதுல இது சரியா தவறா? இவரு என்கிட்ட கேட்கற கேள்வி வச்சுக்காதீங்களா? இல்ல சொல்லுங்க. ஒவ்வொரு பூக்கள். இப்ப நான் உங்கள்ட்ட வந்து மெட்டாஃபர், சிமிலி, மெட்டானமி, ஹோமோஃபோன்ஸ், ஹோமோகிராஃப்ஸ் கேட்டா உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல? அந்த மாதிரிதான். இப்ப தமிழ்நாட்டுல தமிழ் இருந்து தமிழ் தெரியாதுங்கிறீங்க. இப்ப நீங்க உங்களுடைய சப்ஜெக்ட் எனக்கு தெரியாம இருக்கலாம். நீ தமிழர் தானே? தெரியல. லாங்குவேஜ் வந்து யாரும் ஓன் பண்ணிக்க முடியாது. ஓன் பண்ண முடியாது. அது லாங்குவேஜ் வந்து தமிழ்நாட்டுல யாருமே நான் ஓன் பண்ணிக்க முடியாது. நான் இங்க பிறந்தேன், இங்க வளர்ந்ததுனால தமிழ் என்னோடது கிடையாது. தமிழை நான் தான் தேடி போகணும். உண்மையாதான் சொல்றேன். யாரும் லாங்குவேஜ் ஓன் பண்ண முடியாது. லாங்குவேஜ், கண்ட்ரி, டெரிட்டரி எதுவுமே யாருக்குமே ஓன் கிடையாது. தமிழ்நாட்டுல நம்ம இருக்கிறோம், தமிழ் தெரிஞ்சுக்கணும்ல. தெரிஞ்சுக்கணும். அதுக்குதான் சொல்றேன். நான் உங்களை குறையா சொல்லவில்லை. நீங்க அதை தெரியுமா இதை தெரியுமா எதுவும் தெரியாது எனக்கு. சரிங்களா? அதை கேட்டு இதை கேட்டா எனக்கு தெரியாது. இப்ப இந்த காரை பத்தி எனக்கு தெரியுமா? தெரியாது. பைக்கு பத்தி கரெக்டா தப்பா? அதுதான் இப்ப கேள்வி. இப்ப கரெக்டா சொல்லாம தப்பு சொல்லாம தெரியல. இந்த சென்டென்ஸ் கரெக்டான்னு கேக்குறீங்களா, இந்த வேர்டு கரெக்டான்னு கேக்குறீங்களா? எல்லாம் சென்டென்ஸ் சரியான்னு கேக்குறேன். ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே பூவென்றால் போராடும் போர்க்கிழமை பாட்டு இருக்குல்ல, இது முதல் வரி சரியா? கரெக்ட் மாதிரி தெரியும், ஆனா கரெக்ட்ல. ஏன் தெரியுமா? ஒவ்வொரு பூக்களும் பன்மையா இருக்குது, ஒவ்வொன்றுங்கிறது தனிமையா இருக்குது, ஒருமையா இருக்குது. ஒவ்வொரு ஒன்று ஒரு அப்ப இங்க பூக்கள் வரக்கூடாது. ஒவ்வொரு பூவுமே அப்படின்னு வரும். ஒவ்வொரு பூவுமே அப்படின்னு வருது.
இது சிங்குலர்ல இருக்கு, இது ப்ளூரல்ல இருக்கு. அப்படி சொல்றீங்க. அப்படி சொல்லுங்க. அப்ப சிங்குலர்ல இருக்கு, இது ப்ளூரல்ல இருக்கு. அப்ப இது ஒருமையில இருக்கு, பன்மையில இருக்கு. அப்ப ஒருமையில இருந்தா ஒருமையில தானே வரணும். அப்ப ஒவ்வொரு பூவுமே தானே வரணும். ஆமா, பாட்டுடைய வரி தப்பு தானே? தப்புதான். தப்புனாலும் கவிதைக்கு வந்து லாஜிக் கிடையாது, ஜஸ்டிபிகேஷன் கிடையாது. அது வந்து இமேஜினரி. அதனால எப்படி வேணா எடுத்துக்கலாம். அப்ப அது ஏற்றுக்கொண்டோம்ல. அது ஏற்றுக்கொண்டதுக்கு தமிழ்ல ஒரு விதி வச்சிருக்கேன். என்ன தெரியுமா? மரபு வலுவமைதின்னு வச்சிருக்கேன். என்ன வச்சிருக்கா? மரபு வலுவமைதி அப்படின்னு வச்சிருக்கேன். ஒவ்வொரு கவிதைக்கு லாஜிக் கிடையாதுல்ல. அப்ப அதுக்கு தானே மரபு வலுமை வச்சா. மரபு உடைச்சிட்டாங்கல்ல. ஒவ்வொரு பூ தானே வரணும். ஒவ்வொரு பூக்களும் வந்திருக்குல்ல. அப்ப தப்பு தானே? இருந்தாலும் ஏத்துக்கிட்டோம்ல. அதுக்கு பேரு மரபு வலுவைன்னு பேரு. மரபு வலு. இந்த ரூலை மீறதுக்கு பேரு வந்து மரபு வலுவமைதி. இது வந்து இப்படித்தான் போடணும். இப்படித்தான் நீங்க சொல்லி கொடுக்கும் போது நான் ஒரு கரெக்ஷன் சொல்றேன். சிம்பிளா புரிய வைக்கணும். நீங்க அதுலயுமே தூய தமிழ் யூஸ் பண்ணீங்கன்னா எல்லாருக்கும் புரியாது. காமன் லாங்குவேஜ்ல பேசுங்கன்ற எதுவும் சொல்லல. அதுதான் மரபு வலிமைனா என்னன்னு நம்ம வந்து புரிய வைக்கணும். ஃபர்ஸ்ட் மரபு வலிமை எல்லாருக்கும் டக்குனு புரிஞ்சிடாது. இப்ப ஒரு காமனரை கூட்டி கேட்டீங்கன்னு வச்சுக்கீங்களா, மரபு வலிமை புரியாது. நானே ஒரு செகண்ட் என்னன்னு பார்த்துதான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க வந்து சாதாரணமா இப்போ தேநீர் நேரம் யூஸ் பண்றாங்களா? இல்ல, டீன் தானே யூஸ் பண்றாங்க. அந்த மாதிரி இந்த ரூலை மீறதுக்கு பேரு மரபு வலிமை நீங்க சொல்லணும். மரபா மீறி இருக்க மரபு வலிமை. சரி, வாழ்த்துக்களையா. தேங்க்யூ. நன்றி. உங்க பேருங்க? நவீன். நவீன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? புதுசா அழகு, நவீனமா இருக்கான்டா, அப்புறம் புதுமையாக இருக்கிறான், அழகாக இருக்கிறான். அப்ப நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அது தெரியல, பேரு அழகா இருக்கு. சரி, வாழ்த்துக்கள். இந்த காலனில் விளக்கம் இது வந்து காலில் அணியிற செருப்பை குறிக்குது. காலில் அணியக்கூடிய செருப்பு. செருப்பு எந்த ரூபியா வரும்? இந்த சொல்லுங்க, தப்பா சொல்லுங்க, தப்பே கிடையாது. செருப்பு எந்த ரூபியா வரும்? பள்ளிநகர பள்ளிநகர போட்டிருக்கீங்க. என்ன நகர ரூ வரும்? இந்த ரூதான். அது எந்த ரூ? அதுக்கு பேர் என்ன? இடைன ரகரம். அப்ப இடைனா வந்து எரல வளல அப்படி சொல்றோம். எரல வளல அப்படி சொல்றோம். அப்ப எரா வருது. அப்ப அந்த ரூ வரும். சின்ன ரூ வருது. அப்ப செருப்புங்கிறது சரியானது. செருப்புன்னு ஏன் பேர் வந்துச்சு? காலில் செருகுவதால் செருப்பு. காலில் செருகுவதால் செருப்பு. சரி, கால் இருக்குல்ல, கால் ஏன் பேர் வந்துச்சு? காலுக்கு அணியறதுனால கால் பேர் வச்சா? உடம்புல கால் பகுதி எது? கால். இடை பகுதி எது? இடை. முழு பகுதி எது? தலை. முதல் இடைக்கடை. அப்ப கால்ங்கிறது காரண பெயர். காரணம் இல்லாம சொன்னா அது இடுவுரி பெயர் ஆயிரும். இடுப்புதான் இடைன்னு. இடைகள் இருப்பதால் இடுப்பு, தலைகள் இருப்பதால் தலைமை. அப்ப தலை இடை கடை அப்படிங்கிறது. அப்ப அதே மாதிரி செருப்பு அப்படிங்கல இந்த ஒரு பெரிய ரூ போட்டு செருப்பு போட்டா என்ன அர்த்தம்? செருக்குனாலும் இதே வரும். செருக்குனாலும் இந்த ரூதான் வரும். ஆணவம். பெரிய செருக்கா இருக்கையோட ஆணவம். அப்ப இந்த ரூ போட்டா செரு என்றால் வயல்ங்கிற பொருளை குறிக்கும். செரு என்றால் போர்க்களம்ங்கிற பொருளை குறிக்கும். செருக்களத்தை மிக்க. ஆமா, அப்ப போர்க்களம் அப்படிங்கிறது. அப்ப செரு என்றால் வயல் என்று பொருள். சரிங்களா? அப்ப அந்த அடிப்படையில காலனி என்றால் செருப்பு சொல்றோம். இப்ப எல்லாரும் என்ன பண்ணிவிட்டாங்க, பர்மா காலனி அப்படி இந்த பர்மா காலனி இந்த நீ போடுறாங்க. தப்புதானே? இப்ப பர்மா காலனில பர்மா செருப்புங்கிற பொருளை குறிக்கும். அப்ப காலனி என்றால் இந்த நீ போடணும். இது வந்து தமிழ் படுத்தி இருக்கிறாங்க. COLONY அப்படி காலனிங்கிறத தமிழ் படுத்தி இருக்காங்க. அப்ப பர்மா காலனின்னு போடும் போது இந்த நீ போடணும். நம்ம காலனின் செருப்புக்கு பயன்படுத்தும் இந்த நீ போடணும். 3 சுழி. இந்த 3 சுழிக்கு என்ன தமிழ்ல தெரியுமா? தன்னகர நீன் பேர். இதுக்கு ரன்னகர நீன். ஆமா, டா இன்னு வந்தா டா வரும், இன்னு வந்தா ரா வரும். இப்ப சென்று 2 சுழின்னு வந்தா ருதே வரும், 3 சுழின்னு வந்தா டா வரும். இப்ப கண்டம் அப்படிங்கிறோம். அப்ப இன்னு வந்தா டாதே வரும், இன்னு வந்தா ருது. இப்ப இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் தான். இதை நம்ம சரி பண்ணிட்டோம்னா தமிழை கண்டிப்பா நம்ம வாழ வைக்கணும். சரிங்களா? நன்றிங்க. நிறைவா ஒரு 5 ஆங்கில சொற்களுக்கு சரியான தமிழ் சொல் என்னன்னு சொல்லுங்க ஐயா. ஆப்பிள். ஆப்பிள் வந்து குமளி பழம் சொல்றது. காஃபி.
காப்பினா குழம்பி அப்படிங்கிறது. Ice cream. புதுலகர லா வரணும். ஆ. நான் ஏற்கனவே ஒரு காணொலியில குழம்பின் லா செருப்பு லகரம் போட்டிருப்பேன். அது கிடையாது. குழம்பி என்பது புதுலகராவே வரணும். சரி அது குழம்பி அப்படிங்கிறது. சரிங்க. ஐஸ்கிரீம், பனிக்கூழ் அப்படிங்கிறது. சோப், சோப்பு வந்து வளலை கட்டி அப்படிங்கிறது. பிரேக்கப். பிரேக்கப்னா இடைநிற்றல் அப்படிங்கிறது. பிரேக்கப். பிரேக்கப்னா இடைநிற்றல். ஆ. இடையில நின்றுச்சு. ஆ. என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. ஆ. அது பிரேக்கப்னா இடைநிற்றல் அப்படிங்கிறது. சிறப்புங்க. நிறைய தகவல்கள் தெரிஞ்சிட்டோம். கிட்டத்தட்ட எல்லாமே புது புது செய்திகள் தான். ஆமா. மக்கள் உங்களை பார்த்து ஆர்வமா வந்து அவங்களே நிறைய செய்திகளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. கணவன் கனவி அப்படின்னு சொன்னதாகட்டும், மகரம் வந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த இடத்துல ஏதாவது ஒரு ஒற்று வரணும் அப்படின்றதாகட்டும், இந்த மாதிரி எனக்கே நிறைய புதிய செய்திகள் தெரிஞ்சது. மீண்டும் சந்திக்கலாங்க ஐயா. ரொம்ப நன்றி. நன்றி. கதிரவன் அவர்களின் முந்தைய காணொளிகளில் உள்ள கருத்துக்களை படித்து அதிலுள்ள பிழைகளை களைந்து பதிலளிக்க வருகிறார் உங்கள் கல்விச்சாலை கதிரவன். விரைவில்